ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெயிலுக்கு ஒரு சூப்பராக தாகத்துக்கு அடங்குற மாதிரி ஒரு ஜில்லுன்னு ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறேன். சும்மா கடையிலலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஆற்றுல இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. என்னென்னு தேவை, என்னெல்லாம் வேணுங்கிறது நான் அப்படி சொல்லிடுறேன். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், 2 மாம்பழம், 1 டம்ளர் பால், கொஞ்சம் பால் பொடி, ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன், ஒரு அரை கப்பு பால் பொடி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாம்பழ தோலையெல்லாம் சீவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். இப்போ தோலையெல்லாம் சீவி நறுக்கின்னு வந்துடுறேன். இப்போ நெருக்கி போட்டதுலேயே நம்ம இந்த மாம்பழத்தோட கூடவே இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுட்ருக்கோம் இல்லையா, மில்க் ஃப்ரெஷ் க்ரீம், அதை வந்து நம்ம விட்டுக்கிறோம். அமுலோட மில்க் க்ரீம் வந்து இருந்தது அதே வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதாவது ஃபுல்லாக போட வேண்டாம், இதில் ஒரு பாதி, எவ்வளோ நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டா போதும். நான் வந்து இதில் ஒரு பாதி எடுத்துட்டுருக்கேன், ஏற்கனவே பாதி எடுத்து பாக்கி பாதி இருந்தது வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டுட்டு இது நல்லா நைஸாக அடைச்சின்னு வந்துடுவோம் நம்ம. இப்போ இதை வந்து நான் நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் கொடுத்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பாலை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் நான். பால் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் இதிலே வந்து அந்த மில்க் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பால் பவுட்ரு, அதை வந்து நான் அதில் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் மில்க் மேடு கூட சேர்த்துக்கலாம், கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதுலேயே வந்து இப்போ அது கொஞ்சம் அந்த பால் பவுடரெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா அது கட்டையாக இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா சர்க்கரை போட்டுக்கிறோம். அந்த அரை கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறது போட்டுக்கிறேன். அதில் ஏற்கனவே ஸ்வீட், நம்ம மாம்பழத்து ஸ்வீட் இருக்கும், அதனால் கூட ஒரு அரை கப்புக்கு சர்க்கரை சேர்த்துண்டா போதும். இல்லை வேறு ஒன்றுமே எசன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை, மேங்கோ எசன்ஸோ ஏலக்காய் பொடியோ அதெல்லாம் எதுவுமே, குங்குமப்பூ எதுவுமே தேவையில்லை. இந்த மாம்பழத்தோட இந்த ஒரு வாசனையில் மட்டும்தான் இப்போ வந்து நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதை வந்து நான் அரைச்சது இதில் கொட்டிட்டு நல்லா ஒன்று கலரிக்கிறேன். இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சோம் இல்லையா, அதை அரைச்சதை வந்து இந்த பதத்துக்கு நல்லா ஒன்று கலரி விட்டு போனோம். இப்போ பாலை வந்து இப்போ பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ நல்லா உங்களுக்கு கலர் வந்து மாறி இருக்குது நல்லா. இது நல்லா சேர்த்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கலரிக்கலாம். வெளியிலேருந்து கடையிலலாம் வாங்குறத பார்க்க இப்போ நம்ம ஆற்றுலேயே நம்ம மாதிரிலாம் பண்ணி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு, உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ வெக்கேஷன் சமயத்தில் பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும், தாகம் அடங்கணும், இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ஜூஸ் இந்த மாதிரிலாம் அடிச்சு வீட்டிலே அடித்து கொடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், தணுப்பு வேண்டாம் அப்படின்னா. இப்போ இது நல்லா அதை கெட்டியானதுக்கப்புறமா ஆற விட்டுணும். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக்கிடணும். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறமா அதில் சேர்த்து கலக்கிக்கலாம் நம்ம. ரொம்ப ஈஸி தான் இது, நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஒரு 5-6 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட இந்த மில்க் மேடு இதோட இது வந்து சூப்பராக வந்து ஆறிடுத்து. இப்போ இதை வந்து நான் அதில் வந்து சேர்த்து கலக்கிக்கிறேன். என்னென்னா இப்போ இதையும் கொட்டு நல்லா வந்து கலக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு பவுலில் போட்டு காற்று போகாதுக்கு நல்லா அதை மூடி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 5-6 மணிக்கு வச்சிடணும். நம்ம ஒரு நைட்டு பண்ணி வைக்கிறேன், நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க, காலையில் எழுந்து எடுத்து பார்த்தா நமக்கு சூப்பரான ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே தயாராகிடும். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து விட்டுக்கிறேன். நான் இந்த பதத்துக்கு நல்லா அதை கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் வேண்டாம், இந்த பதத்துக்கு இருந்தால் கூட போதும். நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த பவுலில் தான் வந்து போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் கொட்டிட்டு இதை வந்து நான் காற்று போகாதுக்கு நல்லா மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 5-6 மணிக்கு மேலே எடுத்தால் போதும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரீசரில் எடுக்காதுக்கு அப்படியே வச்சுருங்க பத்திரமா. இப்போ நான் இதோட மூடியே போட்டு நல்லா மூடியாச்சு. இது வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடுறேன், அடுத்த நாள் பார்ப்போம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. இது வந்து மேலே வந்து நான் ஒரு ஃபாயில் கவர் வந்து போட்டு மூடி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கவர் வந்து போட்டிருந்தேன்.
எப்படி இருக்கு ஸ்ருதி? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? கரெக்டாக இருக்கு. ஸ்வீட் எல்லாம் கம்மியாக இருக்கா? இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? எப்பவுமே அந்த நார்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் சூப்பராக இருக்கு. இப்போ மாம்பழத்தில் இது போட்டு நல்லா அடிச்சிட்டோம்ல. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டியா? ஃப்ரெஷ் க்ரீம் விட்டு அரைச்சாச்சு. சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.